இன்றைய முக்கிய செய்திகள். தனிநபர் வருமான வரி வரம்புகளில் மாற்றம் இல்லை. இந்திய பொருளாதாரம் சீராக முன்னேறி வருவதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட 15 தொல்லியல் தளங்களை சுற்றுலா தலமாக மேம்படுத்த திட்டம். நாட்டின் பிரச்சனைகளை அறியாமல் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் என ராகுல் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மை வெட்ட வெளிச்சமானதாக ஸ்டாலின் விமர்சனம். வெனிசுலாவிடம்தான் இனி இந்தியா எண்ணெய் வாங்கும் என ட்ரம்ப் தகவல். இந்திய அரசின் செயல்பாடுகளை அமெரிக்கா அறிவிப்பதா என காங்கிரஸ் கேள்வி. வணக்கம். 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விகிதங்களிலும் வரம்புகளிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்துள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2025 வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த நிதியமைச்சர் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றம் இல்லை என்று கூறினார். இதன்படி கடந்த ஆண்டில் இருந்த உச்சவரம்பே நீடிக்கிறது. கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது புதிய வரி விதிப்பு முறையின் கீழ் ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்துக்கு வருமான வரி செலுத்த தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டது. அத்துடன் 75,000 ரூபாய் நிலையான கழிப்பை கணக்கில் கொண்டால் 12,75,000 ரூபாய் வரை மொத்த வருமானம் பெறுவோருக்கு வருமான வரி எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உலக சந்தைகளுடன் இந்தியா ஆழமாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த நிதியமைச்சர் இந்திய பொருளாதாரம் சீரான வேகத்தில் முன்னேறி வருவதாக கூறினார். 5,000 கோடி ரூபாய் முதலீட்டில் நாடு முழுவதும் பொருளாதார மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற அவர் பொது போக்குவரத்துக்கு நாடு முழுவதும் 20 நீர்வழி தடங்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஒடிஷாவில் அரிய வகை தாது வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்த திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் கிளவுட் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047 வரை வரி விலக்கு அளிக்கப்படும் என்றார். செமிகண்டக்டர் 2.0 திட்ட வளர்ச்சிக்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சொத்துக்களை விற்கும் போது செலுத்த வேண்டிய வருமான வரி குறைக்கப்படும் என்ற அவர் சிறு குறு நடுத்தர நிறுவன வளர்ச்சிக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாணவிகளுக்கு விடுதி அமைக்கப்படும் என்ற நிதியமைச்சர் கடலோர மாவட்டங்களில் தென்னை மர சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இனி இந்தியாவில் முதலீடு செய்யலாம் என்ற அவர் சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் தடம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். இன்று வெளியான மத்திய பட்ஜெட் படி சிகரெட், பீடி, இரும்பு, நிலக்கரி உள்ளிட்டவற்றின் விலை உயரும். 17 புற்றுநோய் மருந்துகள், மின்சார வாகன பேட்டரிகள், விளையாட்டு உபகரணங்கள், சோலார் பேனல்கள், ஸ்மார்ட் போன்கள், தோல் உபகரணங்கள், மைக்ரோவேவ் ஓவன்கள், 7 உயிர்காக்கும் மருந்துகள், நீரிழிவு தொடர்பான மருந்துகள், தோல் பொருட்கள் ஆகியவற்றின் விலை குறையும். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நிதி ஆணையம் பரிந்துரைத்தபடி மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டாவது தமிழகத்திற்கு புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என எக்ஸ் பதிவில் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் நிதிநிலை அறிக்கையில் 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 41% தொடரும் என்ற நிதியமைச்சர் 2026-27 நிதியாண்டில் மாநிலங்களுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதன்படி தமிழக அரசின் நிதி பகிர்வு கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. சுமார் 1 மணி நேரம் 23 நிமிடங்கள் பட்ஜெட் உரையை வாசித்த திருமதி நிர்மலா சீதாராமன் மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் லித்தியம் பேட்டரிகளுக்கான இறக்குமதி வரி ரத்து நீட்டிக்கப்படுவதாக அறிவித்தார். இந்தியாவில் முக்கியமான கனிமங்களை பதப்படுத்துவதற்கு தேவையான மூலதன பொருட்களின் இறக்குமதிக்கு அடிப்படை சுங்க வரி விலக்கு அளிக்கவும் அவர் முன்மொழிந்துள்ளார். பழவேற்காட்டில் பறவைகளை பார்வையிட 3 புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் உட்பட நாடு முழுவதும் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளம் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்பட்டு கலாச்சார செழுமையை விளக்கும் வகையில் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் என்ற திருமதி நிர்மலா சீதாராமன் நாடு முழுவதும் 15 தொல்லியல் தளங்கள் சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தின் பொதிகை மலை, ஹிமாச்சல், உத்தராகண்ட், ஜம்முவில் மலையேற்றத்தை ஊக்குவிக்க திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறையை நவீனப்படுத்துவதற்காக மட்டும் 2.19 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார். இந்தியாவை மருத்துவ சுற்றுலா மையமாக மேம்படுத்தும் நோக்கில் நாடெங்கும் 5 பிராந்திய மருத்துவ மையங்கள் உருவாக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஆயுர்வேத மருத்துவத்திற்கென 3 மருத்துவ கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் கதிரியக்க சிகிச்சை, மயக்கவியல் துறை உள்ளிட்ட பிரிவுகளில் 1 லட்சம் சிறப்பு மருத்துவ பணியாளர்களுக்கான பணியிடங்களை உருவாக்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்ற அவர் ஆயுர்வேத மருந்தகங்கள் தரம் உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமலேயே பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. விவசாயிகள், இளைஞர்கள், தொழில்துறையினரின் உண்மையான பிரச்சனைகள் பற்றி தெரியாமலேயே மோடி அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் வேலையில்லா திண்டாட்டம், தொழில்துறை மந்தநிலை உள்ளிட்டவை பற்றி மத்திய பட்ஜெட் கருத்தில் கொள்ளவில்லை என்று எக்ஸ் தள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். பெரிதும் எதிர்பார்த்திருந்த மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை வழக்கத்தை விட பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதுடன் தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தி வருகிறது என்பதை பட்ஜெட் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம், மக்கள் நலன், அரசியல் பிரச்சனைகளுக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு தீர்வும் சொல்லப்படவில்லை என சாடியுள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, பாஜக அரசு யோசிக்கும் திறனை இழந்துவிட்டதாக கூறியுள்ளார். நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி 13% முடங்கிவிட்டதாக கூறியுள்ள திரு கார்கே, பாஜக அரசின் மேக் இன் இந்தியா திட்டம் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு 2 மாதங்களே உள்ள நிலையில் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான முக்கியமான திட்டங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த திட்டங்களும் அறிவிப்புகளும் இல்லாமல் மக்களை வஞ்சிப்பதாக பட்ஜெட் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொருளாதார வல்லுநர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஜல்ஜீவன் மிஷன் நாங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு தர வேண்டியதை கொடுங்க. இந்த சமக்கர சிக்ஷா பணத்தை நிறுத்தி வச்சிருக்கிறத கொடுங்க. இந்த மன்னரேகான்றதை ஒழிச்சே விட்டாங்க. அது கிராமத்தில் இருக்க சாதாரண விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. காந்தி பேரையும் காணா, அந்த திட்டத்தையும் காணா, நடைமுறை அதெல்லாம் ஒன்றுமே குறிப்பிடலை. அரிய வகை கனிமங்களை ஏலம் விடுகிற எடுக்கிற உரிமம் மாநிலங்களிடம் இருந்தது. அதை பறித்து ஒன்றிய அரசினுடைய உரிமமாக மாற்றுவதற்கு சட்டம் இயற்றினார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய அரிய வகை கனிமங்களை சூறையாட தனிய வழித்தடம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நமக்கு வழங்க வேண்டிய வளங்களை வழங்கவில்லை, மாறாக நம்முடைய வளங்களை சுரண்டுகிற அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. சித்த மருத்துவம் பற்றி ஒற்றை அறிவிப்பு கூட வெளியிடப்படவில்லை. கீழடியை பற்றி ஒற்றை வார்த்தை அறிவிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டுக்கு சுற்றுலாக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, அதை தவிர தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. விவசாயிகளை பற்றியே பேசாத முதல் பட்ஜெட்டாக இதை தான் நான் பார்க்குறேன். பெரு வணிக நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் உழைக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாதகமாகவும் உள்ள நிதிநிலை அறிக்கையில் மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். உரிக்க வெங்காயம் உரிவது போல இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை என்று அவர் கூறியுள்ளார். இந்தியா இனி ஈரானிடம் அல்லாமல் வெனிசுலாவிடமே கச்சா எண்ணெய் வாங்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். இதற்காக ரஷ்யாவுக்கு பல்வேறு பொருளாதார தடைகளை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் விதித்து வருகின்றன. இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியாவும் சீனாவும் உக்ரைன் போருக்கு மறைமுகமாக உதவி செய்து வருவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இந்திய பொருட்களுக்கு 25% வரியுடன் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக கூடுதலாக 25% வரியை அவர் விதித்தார். இரு நாடுகளிடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா பெருமளவு குறைத்துக் கொண்டுள்ளதாக கடந்த மாதம் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த மாதம் 3ஆம் தேதி வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ, அவரது மனைவி சிலியா ஃப்ளோர்ஸ் ஆகியோரை ராணுவ வீரர்கள் மூலம் அமெரிக்காவுக்கு கடத்திய ட்ரம்ப் அந்நாட்டின் எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். இதனிடையே அணு ஆயுத சோதனைகளை ஈரான் கைவிட வேண்டும் என வலியுறுத்தி வரும் அவர் அந்நாட்டை மிரட்டும் வகையில் போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளார். இந்த சூழ்நிலையில் வாஷிங்டனிலிருந்து ஓய்வெடுப்பதற்காக புளோரிடாவில் உள்ள விடுமுறை கால இல்லத்திற்கு விமானத்தில் செல்லும் போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், வெனிசுலாவில் எண்ணெய்க்காக முதலீடு செய்துள்ள சீனா அதை திரும்ப பெறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். ஈரானை தவிர்த்து வெனிசுலாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்குவதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் ட்ரம்ப் கூறினார். இந்நிலையில் இந்திய அரசின் நடவடிக்கைகள் பற்றி ட்ரம்ப் அறிவித்து வருவது பற்றி காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தமது சமூக வலைதள பதிவில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது என ட்ரம்ப் அறிவித்தார் என்றும், பின்னர் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தியதாக கூறிய அவர் தற்போது வெனிசுலாவிடம் எண்ணெய் வாங்கப் போவதாக தெரிவித்துள்ளார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். நமது இந்திய அரசு என்ன செய்தது, இனி என்ன செய்ய போகிறது என்பது பற்றிய தகவலை அமெரிக்க அதிபர் தொடர்ந்து வழங்கி வருகிறார் என்றும் அவர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே உப்பின் அடர்த்தி அதிகமுள்ள நிலத்தடி நீரால் பல உயிர்கள் பலியானதாக கூறப்படும் நிலையில்
ஏராளமானோர் சிறுநீரக பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிர் வளர்க்கும் நீர் உயிரை குடிக்குமா என்றால் குடிக்கும் என்கின்றனர் குமாரபுரம் மக்கள். விளைநிலங்கள், முள்வேலி மரங்களுக்கு நடுவே கந்தக பூமியான விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கிராமத்தின் நிலத்தடி நீரை பருகுபவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு பரிதவித்து வருகின்றனர். நிலத்தடி நீரில் அதிகப்படியான உப்பு கலந்திருப்பதால் வீட்டுக்கு ஒருவராவது சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோய் காரணமாக பிள்ளையை இழந்து பெற்றோரும், பெற்றவர்களை இழந்து குழந்தைகளும், கணவரை இழந்து பெண்களும் துயரத்தில் வாழ்கின்றனர். உப்புச்சத்தினால இறந்து போயிட்டார். 2 வருஷமாக இருந்து எங்கள் ஊருக்கு நல்ல தண்ணி கேட்கணும். வர தண்ணி வண்டி தான் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. தண்ணி அதில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சிறுநீரக பிரச்சனையால் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் டயாலிசிஸ் செய்து வருவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். நிலத்தடி நீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கிட்னி கூட ஃபெயிலியர் ஆகி இறந்துருக்காங்க. இந்த இது நாங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா இது கவர்மெண்டால் தான் முடியும். நாங்கள் ஒவ்வொரு ஆளாக போய் விருதுநகர் ஜிஹெச்சில் போய் பண்ண முடியாது. அதனால் இது கவர்மெண்ட் எடுத்து எங்கள் ஊருக்கு ஒரு அரசு மருத்துவம் நர்ஸு அவங்கள வந்து அனுப்பிச்சு ஒவ்வொருத்தவங்களையும் டெஸ்ட் பண்ணணும். நிலத்தடி நீரின் இந்த கொடூரத்தால் பாட்டிலில் அடைத்து விற்கப்படும் தண்ணீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தை மாதத்தின் முதல் பௌர்ணமியில் பூசம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் இந்த நாளில் தமிழ் கடவுளான முருகன் சூரபத்மனை வென்றதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அறுபடை வீடுகள் மற்றும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை வடபழனியில் அதிகாலையிலேயே நீண்ட வரிசையில் ஏராளமானோர் காத்திருந்து தரிசனம் செய்தனர். எதர்ச்சியாக தான் வந்த ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கூட்டமாக இருக்கும், போவாதன்னுங்க. ஆனால் இது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சேஃப்டியாக இருந்துச்சு. அந்த 100 rupees க்யூவில் தான் வந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி நல்ல க்யூ ஸ்பீடாக போயிடுது. அதனால நல்ல திருப்தியாக பார்த்தோம். நானே ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்துட்டேன் சாமியை. 48 நாள் விரதம் இருந்தோம். தைப்பூசத்துக்கு நல்ல முருகர் நல்லா இது பண்ணுவார். பவருள்ள முருகர். எதனா ஒன்று வேண்டுதல்னா நிறைவேறும் இந்த முருகர்கிட்ட. அதனால தான் விரதம் இருந்து நாங்கள் தைப்பூசத்துக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பால் குடம் எடுத்திருக்கோம். நாங்கள் அறுபடை வீடுகளில் முக்கிய தலமான பழனி முருகன் கோயிலில் பால் குடம் மற்றும் காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். சிகர நிகழ்ச்சியான தைப்பூச தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதுபோல திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய இடங்களிலும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. திருச்செந்தூரில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் நின்று முருகனை தரிசனம் செய்தனர். பக்தர்களின் கூட்டத்தால் கடற்கரை முழுவதும் அலைகள் போல மனித தலைகள் காட்சியளித்தன. காவடி, பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் வந்த பக்தர்கள் அரோகரா முழக்கம் எழுப்பி தமிழ் கடவுளை வணங்கினர். இனி வருவது செய்தி துளிகள். முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமிக்கு சென்னையில் சிலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஓமந்தூராரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என விடுதலை போராட்டத்தில் முழு மூச்சாக ஈடுபட்ட தலைசிறந்த காந்தியவாதியும் இந்தியா விடுதலை அடைந்த போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த பெருமைக்குரியவருமான ஓமந்தூர் ராமசாமிக்கு அவரது பெயரில் அமைந்துள்ள மருத்துவ கல்வி வளாகத்தில் திருவுருவ சிலை அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சிவகாசியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி மக்களை கவர காய்கறி வியாபாரம் செய்தார். அதிமுக அறிவித்துள்ள முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த துண்டு பிரசுரங்களை சிவகாசி அண்ணா காய்கறி சந்தைக்கு வந்த மக்களுக்கு அவர் விநியோகித்தார். காய்கறி கடைகளுக்கு சென்ற திரு ராஜேந்திர பாலாஜி கடைகளில் அமர்ந்து காய்கறி வியாபாரம் செய்ததுடன் தக்காளி, வாழைப்பழம், கொடிக்காய் ஆகியவற்றை சாப்பிட்டபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மது அருந்தி பயணம் செய்வதால் ஏற்படும் ஆபத்தை விளக்கும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போதையில்லா பயணம் என்ற தலைப்பில் 3 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 4 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே திருநகரில் தனியார் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் சமூகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எடுத்துரைக்கும் வகையில் மாணவர்கள் ஆடிய நடனம் அனைவரையும் கவர்ந்தது. இயற்கை வளங்களை அழிப்பதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறித்த நாடகமும் அரங்கேற்றப்பட்டது. சிறார்கள் செல்பேசியை அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படும் சிக்கல்களை சைகை நாடகம் மூலம் மாணவர்கள் விளக்கினர். ஆண்டு விழாவில் கலைத்திறனை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி சத்தியமங்கலத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் மாணவர்கள், பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
தருமபுரி மாவட்டத்தில் கோழிக்கொண்டை பூக்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் கால்நடைகளுக்கு தீவனமாக போடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அம்மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, நல்லம்பள்ளி, தொப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 500 ஏக்கருக்கு மேல் கோழிக்கொண்டை பூ சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது விளைச்சல் அதிகரித்திருப்பதால் பூ விலை கிலோ 10 ரூபாயாக குறைந்துள்ளது. அறுவடை செய்த கூலி கூட கிடைக்காததால் பூக்களை கீழே கொட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பூக்களை பறிக்காமல் செடியிலேயே விட்டு கால்நடைகளுக்கு தீவனமாக்குவதாக விவசாயிகள் கூறினர். ஏக்கருக்கு 70,000 ரூபாய் வரை செலவழித்த நிலையில் கிலோ 50 ரூபாய்க்கு பூ விற்பனையானால் மட்டுமே வருவாய் கிடைக்கும் என அவர்கள் தெரிவித்தனர். மத்திய பட்ஜெட்டை ஒட்டி பங்கு சந்தைகளில் இன்று சிறப்பு வர்த்தகம் நடைபெற்றது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1547 புள்ளிகள் சரிந்து 80,723 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 495 புள்ளிகள் குறைந்து 24,825 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 1,19,200 ரூபாயாகவும், 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 320 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 5ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை விடைபெற்ற நிலையில் சில நாட்களாக மாநிலம் முழுவதும் லேசான பனி மூட்டத்துடன் குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் தென்கிழக்கு அரபிக்கடல், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் இன்று தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களிலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. 3ஆம் தேதி கடலோர மாவட்டங்களிலும், 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 4ஆம் தேதி வரை கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று கூறிய வானிலை மையம், சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கணித்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விகிதங்களிலும் வரம்புகளிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமலேயே பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. இந்தியா இனி ஈரானிடம் அல்லாமல் வெனிசுலாவிடமே கச்சா எண்ணெய் வாங்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.